எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று நம்ம சேனலில் எடுத்தாலே எல்லாமே ஒரு முக்கியமான நியூஸ் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் நிறைய ஜாப் ஓரியன்டான டீட்டெயில்ஸும் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை தினசரி வழங்கிட்டு இருக்கிறதுல நம்ம சேனலும் ஒன்றுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யலாம், எந்த அளவுக்கு விவசாய கடன்களை தமிழகம் முழுவதுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றத தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க. தள்ளுபடி எப்படியெல்லாம் நடக்கும், யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடியில் பங்கு இருக்குது, ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்குறோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ விவசாய கடன் தள்ளுபடி ஓகேங்களா. விவசாயிகளுடைய கடனை பொறுத்த வரைக்கும் 1147 கோடி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயம், பருவநிலை கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விவசாயங்கிறது வேரி ஆகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதிகமாக சூழ்நிலை இருக்கலாம், ஒரு வேளை நம்மளுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாமலும் இருக்கலாம். அதை பொறுத்து தான் அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், பயிர்க்கடன் வசதி, அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக வாங்கின கடன், இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு விவசாய கடனாக சட்டசபையில் 2025 மற்றும் 26 நிதி வேளாண் பட்ஜெட்டை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஒதுக்கிட்டாருங்க. ஸோ இப்போ அந்த ஆண்டில் மூலமாக 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன்களை புதிதாக வழங்குவோம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ரூபாயை புதிதாக வழங்கிறதுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அடுத்து மீண்டும் நன்மைகள் வரக்கூடிய செய்திகளாகவே கருதப்படுதுங்க. ஸோ விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா சில கடனும் அதிகமாக கொடுக்குறாங்க, கடனை தள்ளுபடியும் செய்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வெளியிட்டாருங்க. ஸோ மொத்தத்தில் வேளாண் துறைக்கு 4,561 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு 2021ஆம் ஆண்டில் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறதுங்க. அந்த வகையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தமிழக வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். ஸோ இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நீர்க்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்திலும் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இதனுடைய கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிக்கும் பயிர்க்கடன் கொடுக்கும் விதத்தில் கோடிக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க சொல்ல வராங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இப்போ இந்த பயிர்க்கடனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் ஒரு திட்டம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையில் கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து தான் கொடுக்க முடியும். நமக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் கடனை கொடுக்குறாங்க. நுண்ணீர் பாசன திட்டமும் அதற்கான செயல்பாடுகளும் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறப்ப தமிழக வேளாண் பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது பயிர்க்கடன் தள்ளுபடிங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ நடைமுறைக்கு வரும்ன்றது தான் கேள்வி. யாருக்கெல்லாம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்சமயம் வருதுங்க. இப்போ பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே இது சென்றடையணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. எந்த வகையில் கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பயிர்க்கடன் ரத்து விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப 2025 மற்றும் 26 உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வரக்கூடும். இப்போ பார்த்திங்கன்னா மாநாடுகள், கட்சி கூட்டங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்சிமம் இயற்கை சீற்றங்களை பொறுத்த வரைக்கும் பயிர்க்கடன் ரத்து அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சில பேர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் இது குறித்து இடம்பெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்து பார்த்தா கண்டிப்பாக இது நிறைவேற்றப்படுமா
கூடுமா அப்படின்றது. ஏன்னா இயற்கை சீற்றங்கள் வந்து யாரும் எதிர்பாராத நடக்கிற விஷயம். எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இதனால் கண்டிப்பாக ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வர இயலும் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கவலையப்பட வேண்டாம். விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன்களை யாருக்கு இந்த தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் யோசிச்சிக்கணும். கடன் பெற்றிருக்கீங்க 5 ஏக்கருக்குள்ளே வச்சுக்கிட்டு 5 லட்சம் மிகாமல் நீங்கள் கடன் பெற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுவதுமே தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடிக்கான பட்டியல்களை கூட்டுறவுத்துறை மூலமாக எடுத்துகிட்டு இருக்கதா சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இந்த தள்ளுபடியோடைய PDF ஃபைல் வந்து யாருக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபைல் வந்து நமக்கு கிடைத்து விடுங்க. அரசு வெளியிட்டுருவாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.